சொல்லு அபி, எங்க போயிட்டு வர? நான் எப்பவும் போல வடிவேல் அண்ணாச்சி டெய்லர் கடைக்கு தான்ப்பா போயிட்டு வரேன். அப்புறம் போற வழியில இருக்க யோகா சென்டர். அத விடுங்கப்பா. கையில இருக்கிற பார்சலை யார் கொடுத்தாங்க அத கேளுங்க. இதான் பிரச்சனையாக்கா. இது ஒரு விஐபியோட துணிக்கா. நான் தான் தைக்கணும்னு 20,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்திருக்காங்க. இதோ அட்வான்ஸ் பண்ணும். அதுவும் அட்வான்ஸே 20,000? கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பாங்கிறது உண்மையாயிடுச்சுமா. அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பார்த்துச்சே, அந்த தம்பிக்கு எப்படி திருப்பி கொடுக்கறதுன்னு ஒரே கவலையாயிடுச்சுமா. ராத்திரி முழுக்க தூக்கமே இல்ல. பல்ராம் அண்ணன் அந்த தம்பியை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு. அந்த சமயத்துல அந்த தம்பியோட பணத்தை திருப்பி கொடுக்கறதுதானே நமக்கு மரியாதை. அபி, இந்த மாதிரி பெரிய பெரிய விஐபியோட ஆர்டரா வாங்கு. அப்பதான் இருக்கிற கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு நிம்மதியா வாழலாம். என்னங்க சொல்றீங்க? ஆமாமா, யார பார்த்தும் எனக்கு பயம் கிடையாதுமா. ஆனா கடன்காரனை கண்டாலே எனக்கு பயம்தாமா. சரி வாங்க, டைம் ஆயிடுச்சு, சாப்பிடலாம். நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். தையக்காரி புத்திசாலின்னு. இவளால என் நேரம் மட்டும் இல்ல, என் மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு. காயலாங்கடைக்கு போறதுல இருந்து இன்னைக்கு வேணா நீ தப்பிச்சிருக்கலாம். ஆனா நாளைக்கு மீனாட்சி சுந்தரம், தம்பி காரு நான் சொன்ன இடத்துல இருக்கு. அதை எடுத்துட்டு நீ நேரா வீட்டுக்கு வந்துரு. நீ ஏன் செஞ்சு வாங்க போன? நான் எங்கண்ணா போனேன்? அந்த பொண்ணு தானே எங்க பையனை சேர்த்து விட்டா. அந்த பொண்ணு சொன்ன உடனே நீ அங்க போய் சேர்ந்துட்டியா? இல்லண்ணே, நான் சொல்றத கேட்கலனா உங்க அம்மா சொன்னதை கேட்கலன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி சேர்த்து விட்டா. அதனாலதான் கேட்டேன். உனக்கு தெரியும்ல, நான் அம்மா பேச்சு மட்டும் தானே கேட்பேன். ஆமா, நம்ம அம்மா பேரை சொல்லி அவ பேச்ச உன்னை கேட்க வச்சிட்டால. குட், நல்ல ரூட்ல தான் போயிருக்கா. என்னன்னு இல்ல, நாம இப்ப நல்ல ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம்னு சொன்னேன். சஞ்சீவ், அம்மா பேச்ச மட்டும் கேக்குற நீ அந்த பொண்ணு பேச்ச கேக்குறனா, அப்படி என்ன அந்த பொண்ணு மேல உனக்கு அட்ராக்ஷன்? அட்ராக்ஷனா? அந்த பொண்ணு மேலயா? நோ, அவ எதுக்கு எடுத்தாலும் நம்ம அம்மா பேரை சொல்றால, அந்த ஒரு இன்ட்ராக்ஷன் தான். ஓ, இன்ட்ராக்ஷனா? அந்த பொண்ணு உனக்குள்ள வந்துட்டா. சஞ்சீவ், அந்த பொண்ணு பேர் என்ன? தெரியாதுன்னு. அதெல்லாம் எதுக்கு எனக்கு? அவ எங்கிருந்து வரா, எப்படி போறா, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா பிரச்சனைனா மட்டும் கரெக்டா வந்துடுறா. பேர் தெரியாது, செல்போன் நம்பர் தெரியாது, எந்த கம்யூனிகேஷனும் இல்லாம உன்னை தேடி தேடி வரானா, அவளுக்கும் உனக்கும் ஏதோ இருக்கு. சஞ்சீவ், அந்த பொண்ணு பார்க்க எப்படி இருப்பா? அந்த பொண்ணா? அந்த பொண்ணு இந்த பொண்ணு மாதிரி இருப்பாளா? சொல்லு சஞ்சீவ். இல்லண்ணே, அந்த பொண்ணு மாதிரிலாம் இருக்க மாட்டான். அவ எப்படி இருப்பானா? எப்படி இருப்பா?
எம்மாடி இந்த ரோட்டை கொஞ்சம் கிராஸ் பண்ணி விடுமா. வாங்க பாட்டி, வாங்க. அண்ணே, என்ன சஞ்சீவ்? அந்த பொண்ணு இல்லண்ணே, அவளை மாதிரியே இருந்துச்சு. பட் அவ இல்லண்ணே. அப்போ அந்த பொண்ணு யாரு மாதிரி இருப்பான்னு உனக்கு சொல்ல தெரியலையா? இல்லண்ணே, இங்க இருக்கிற யாரு மாதிரியும் அவ இருக்க மாட்டா. அவ அவ நம்ம அம்மா மாதிரி இருப்பானே. சஞ்சீவ் செல்போன் வாங்கிட்டு வரேன்னு போய் ரொம்ப நேரம் ஆச்சே. போன் போட்டாலும் எடுக்கவும் மாட்டேங்கிறான். ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டானா? எங்க இருக்கானோ, என்ன நடந்துச்சோ? ஐயோ கடவுளே. ஏய் சஞ்சீவ், வந்துட்டியா? ஏன் இவ்ளோ நேரம் ஆச்சு? போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிற. எனக்கு எவ்வளவு டென்ஷனா இருக்கு தெரியுமா? ஏன் போன் எடுக்கல? மா, நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேம்மா, அதான் ஃபோன் எடுக்க முடியல. சாரிம்மா. என்னடா சொல்றான்? என்ன பிஸி? ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானா? நீ வேற அவன் கூட வந்திருக்க. அம்மா, தம்பி வெளியில போய் பிரச்சனை இல்லாம வந்திருக்கானா? பிரச்சனை வந்துச்சு, ஆனா அதுலயும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குமா. அம்மா, நம்மளை தவிர அந்த பொண்ணும் தம்பியை மாத்தணும்னு நினைக்கிறாங்கம்மா. நம்மளால முடியாத விஷயம் அந்த பொண்ணால முடியுதுன்னா அது நமக்கு நல்லது தானம்மா. யாரா அந்த பொண்ணு? சஞ்சீவ மாத்தணும்னு பாக்குறாளா? எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு சந்தோஷ். அம்மா, 2 நாளைக்கு முன்னால ஒரு பொண்ணு எப்ப பார்த்தாலும் என் ரூட்ல வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கான்னு என்கிட்ட புலம்புனான்ல, அதே பொண்ணுதாம்மா. ஆனா இன்னைக்கு பாருங்க, அந்த பொண்ணு சொன்ன உடனே யோகா சென்டர் போயிருக்கான். அவங்க சொன்னதெல்லாம் கேட்டிருக்காமா. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஏன் பேச்ச தவிர வேற யார் பேச்சுமே கேட்காத சஞ்சீவ் அந்த பொண்ணோட பேச்ச கேக்குறானா? அப்போ எனக்கு அடுத்து அந்த பொண்ணு அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம் இல்ல சந்தோஷ்? என்ன மாதிரியே என் பிள்ளைய பத்தி யோசிச்சு அவனுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறானா? அந்த பொண்ணை நான் உடனே பார்க்கணும் சந்தோஷ். அவளை கையெடுத்து கும்பிட்டு என் வேதனையை தீக்கதான் நீ வந்தியான்னு நான் கேட்கணும் சந்தோஷ். அம்மா ப்ளீஸ்மா, அழாதீங்கம்மா. சந்தோஷ், எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் நம்ம சஞ்சீவ பைத்தியக்கார, மூளை வளர்ச்சி இல்லாதவன் எத்தனை பேர் என் காது பட பேசிருக்காங்க தெரியுமா? அத கேட்கும் போது ஒரு அம்மாவா என் பெத்த வயிறு எப்படி பத்திக்கிட்டு எரியும் தெரியுமா? ஏதோ நரகத்துல இருக்கிற மாதிரி அவ்வளவு கொடுமையா இருக்கும். அப்படியே அங்கேயே செத்தரலாம் போல இருக்கும். அவன் மேல பரிதாபப்படுறவங்களே கோவப்படுறவங்களே தான் நான் பாத்திருக்கேன். என்ன மாதிரி அவனை புரிஞ்சுக்கிட்டு பாசமா அவ கைய பிடிச்சு கூட்டிட்டு போக யாருமே இல்லாததாலதான் அவன் இப்படி தனிமை ஆயிட்டான்டா. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் எந்த சம்மந்தமே இல்லாம எங்கிருந்த வந்த பொண்ணு சஞ்சீவ் மேல இவ்ளோ பாசமா கைய பிடிச்சுக்கிட்டு என்ன மாதிரி அவனுக்கு புத்தி சொல்றானா? எனக்கு ஏதோ அந்த கடவுள் தான் அவனுக்காக அவளை அனுப்பி வச்சிருக்கான்னு தோணுது சந்தோஷ். அவ எங்க இருக்காளோ எப்படி இருக்காளோ ஒரே ஒரு தடவை நான் அவளை பார்க்கணும் சந்தோஷ். அம்மா, இப்பதாம்மா ஞாபகம் வருது. தம்பி கிட்ட அந்த பொண்ணு எப்படி இருப்பான்னு நான் கேட்டேன். அதுக்கு தம்பி நம்ம அம்மா மாதிரியே இருப்பான்னு சொன்னாமா. என்ன மாதிரியா? அப்படியா சொன்னா? அப்ப நான் அவளை உடனே பார்க்கணும் சந்தோஷ்.
எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குப்பா. ஆமா, அந்த யோகா சென்டர்ல போய் விசாரிச்சியா? கேட்டம்மா, ஆனா அவங்கள பத்தி யாருக்கும் சரியா தெரியல. தம்பியை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. நம்ம சஞ்சீவாவை தொடர்ந்து மீட் பண்றானா? இது எதர்ச்சியா நடக்குதா இல்ல விதிப்படி நடக்குதான்னு தெரியல. அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சு என் கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டு சந்தோஷ். அப்பதான் என்னோட வேதனை தீரும். ஷியோர்மா, கண்டிப்பா அதுக்கான ஸ்டெப்பை நான் எடுக்கிறேம்மா. செல்போன் எங்க வச்சோம்? எங்க போயிருக்கோம்? காணுமே. இல்லையே, ஃபோன் எங்க போச்சு? இங்கதான் எங்கேயோ வச்சேன், எங்கேயும் இல்ல. எங்க போச்சுன்னே தெரியலையே. என்ன அபி, என்ன தேடுற? அப்பா, செல்போன் எங்கேயோ வச்சிட்டேன்ப்பா. தேடி பார்க்கறேன், கிடைக்கவே மாட்டேங்குது. செல்போனை காணமா? ஏமா எங்க வச்சேன்னு கூட தெரியுமா? அப்படி என்ன ஞாபகத்துல இருக்க நீ? அவளுக்கு நினைப்பு இங்க இருந்தா தானே. என்னம்மா சொல்ற? அந்த மினிஸ்டர் வந்துட்டு போனதுல இருந்து அவளுக்கு நினைப்பு இங்கே இல்லைன்னு சொல்றேன். ஹே, ஒரு போனை ஒழுங்கா வச்சுக்க தெரியாது உனக்கு? ஏமா, ₹1 ₹2 பொருள் அது 5000 10,000 எவ்வளவு விலை? அதை எங்கேயோ வச்சுட்டு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க. என்னாச்சுங்க? உன் பொண்ணு போனை தொலைச்சிட்டு நிக்கிறா. ஒரு ₹100 சம்பாதிக்க நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். ஒரு பொறுப்பு வேணாம் உனக்கு? உங்க பொண்ணுக்கு பொறுப்பெல்லாம் நிறையவே இருக்கு. மினிஸ்டர் வந்து பாராட்டிட்டு போனதுல இருந்து கொஞ்சம் திமிர்தா ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதான் இந்த அசால்ட்டுக்கு எல்லாம் காரணம். என்ன அப்பாவும் பொண்ணு மாத்தி மாத்தி ஏன் பொண்ணை திட்டிக்கிட்டு இருக்கீங்க? பின்ன தேவானே, போனை எங்க வச்சேன்னு கூட தெரியாம தேடிக்கிட்டு இருக்கா இவ. ஏமா போன் எங்கம்மா வச்ச? இங்கதாம்மா எங்கேயோ வச்சேன். எங்கன்னு சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது. அக்கா, உன் போன் ஒரு நிமிஷம் கொடுக்கா ப்ளீஸ்க்கா. எதுக்குடி? என் போனையும் தொலைக்கிறதுக்கா? ஏண்டி, போனை கொடுத்தா என்ன குடியா முழுகி போயிடும்? உனக்காவது உன் போனை உங்க அப்பா அவர் சம்பளத்துல வாங்கி கொடுத்தாரு. ஆனா அபி, அவ கஷ்டப்பட்டு தெச்சு சம்பாதிச்சு வாங்கிக்கிட்ட போன் அது. வித்தியாசம் தெரியாம வெறப்பா பேசிட்டு இருக்காத. ஆமா ஆமா, அவ ரொம்பதான் கஷ்டப்படுறா. அவ என்ன பண்றான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப என்ன, இவ போன் எங்க இருக்குன்னு தெரியணும் அதானே? ஒரு போனை போட்டா ரிங் ஆகுற சவுண்ட வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு போய் வீட்டையே புரட்டி போட்டுட்டு இருக்கா. சரியான லூசா இருப்ப போல. பாத்தியா தெய்வானா என் பிள்ளையோட அறிவை? லாயர் இல்ல, எப்படி ஐடியா கொடுக்கறா பாரு. இதுக்குதான் படிக்கணும்னு சொல்றது. இவளும் ஒழுங்கா படிச்சிருந்தா இவளுக்கும் அந்த அறிவு வந்திருக்கும்ல. அப்பா, நானும் அதுக்காக தான்ப்பா அக்கா கிட்ட போனை கேட்டேன். அனு, அபிகிட்ட என்ன 2 போனா இருக்கு? அதனால தானே உங்ககிட்ட போனை கேக்குறா. கொஞ்சம் கூட போன் போட்டு பார்க்கட்டும்.
ப்ளீஸ்க்கா உன் ஃபோனை கொடுக்கா. ப்ளீஸ்க்கா ப்ளீஸ். இரு, உன் ஃபோனுக்கு நானே ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஃபோன் ரிங் ஆகுது, ஆனா சவுண்ட் நம்ம வீட்ல கேட்கலையே. சோ ஃபோன் நம்ம வீட்ல இல்ல, எங்கேயோ போய் தொலைச்சிட்டு வந்திருக்க. ஐ மீன் உன் செல்போனு. அபி, போனை எங்கேயாவது டெய்லர் கடையில மறந்து வச்சுட்டு வந்துட்டியோ? என்ன யோசிக்கிற? வீட்டுல இல்லைன்னா போன் வேற எங்க இருக்கும்? யார் கையில மாட்டிச்சோ? இனிமே போன் கிடைச்ச மாதிரி தான். இல்லப்பா, எடுத்தவங்க தப்பானவங்களா இருந்தா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி சிம் கார்டை தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. போன் ரிங் ஆகுதுன்னா கண்டிப்பா அவங்க நல்லவங்களா தான்ப்பா இருக்கணும். என் போன் மிஸ் ஆகாதுப்பா. அக்கா, இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்ணுக்கா, அவங்க எடுப்பாங்க. எனக்கு நாளைக்கு கோர்ட்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு. உன் போனுக்காக ஏன் ஒர்க்க நீ ஏன் கெடுக்கிற? ஏமா, போன் தான் ரிங் ஆகுதுல்ல, அபி சொல்ற மாதிரி இன்னொரு தடவை ட்ரை பண்ணுமா. எடுத்தவங்கள கொண்டு வந்து கொடுப்பாங்கல்ல. இவளால எப்பவும் எனக்கு தொல்லைதான்.